ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பரை போலும் ஜெய்த்தனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அன்பர்களே, இன்று சித்திரை 14 27/4/2024 சனிக்கிழமை சங்கடகர சதுர்த்தியோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அனைவருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாம் நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். அன்பர்களே, இன்றைய தினம் சங்கடகர சதுர்த்தி விநாயகர் வழிபாடு சிறப்பு உடையது என்ற கருத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நாம் விநாயகருடைய பெருமையை அப்படியே சிந்தித்து வந்து கொண்டே இருந்து விநாயகப் பெருமானையும் தரிசிக்க இருக்கின்றோம். அதாவது இந்த நாளுக்கு சங்கடகர சதுர்த்தி என்ற பெயர் எப்படி ஏற்பட்டது? ஆதியில் இதனுடைய பெயர் என்ன என்று சொன்னால் சங்கஷ்ட ஹர சதுர்த்தி. அதாவது அந்த கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் ஒரு சங்கம் வைத்து கொண்டு இருப்பதைப் போல, அதாவது எல்லா துன்பங்களும் ஒன்றா சேர்ந்து அப்படி மனிதரை பாடாப்படுத்தியது. ஆகையினால் அந்த துன்பங்கள் அனைத்தும் விநாயகரை வழிபட்டதன் காரணமாக தொலைந்து போனது. ஆகையினாலே இந்த சதுர்த்தி நாளில் அந்த விநாயகரை வழிபாடு செய்தார்கள் என்று சொன்னால், அப்படி சங்கம் அமைத்து வந்தாலும் சரி, எப்படி கூட்டணி வைத்து கொண்டு வந்தாலும் சரி, அந்த கஷ்டங்கள் எல்லாம் தொலைந்து போகும். எப்படி என்று சொன்னால் விநாயகருடைய வழிபாட்டின் காரணமாக என்ற கருத்தின் அடிப்படையிலே தான் இதற்கு சங்கஷ்ட ஹர சதுர்த்தி என்று பெயர். அதாவது ஹர என்று சொன்னால் அழிப்பது என்ற பொருள், அந்த துன்பத்தை எல்லாம் அழிப்பது என்ற கருத்தின் அடிப்படையில். ஆனால் நம்ம தான் பெயரை அடிக்கடி மாற்றிடுவோம் இல்லை? அந்த காலப்போக்கில் இந்த பெயரானது என்ன ஆயிற்று? அந்த சங்கஷ்டகர சதுர்த்தி என்பது சங்கடகர சதுர்த்தி என்று மாறிவிட்டது. எப்படியாக இருந்தாலும் விநாயகருடைய அருளால் நம்முடைய சங்கடங்கள் நீங்குகின்றன, நாம் அப்படி வைத்துக்கொள்வோம். அப்படி சங்கடத்தை போக்கக்கூடிய அற்புதமான வழிபாடாக அமைந்திருக்கின்றது. முதலில் விநாயகப் பெருமான் யாருடைய சங்கடத்தை போக்கினார், நாம் அதை பார்க்க வேண்டும். அதிலும் குறிப்பாக எப்படி என்று சொன்னால் விநாயகரை எள்ளி நகையாடிய சந்திரன், அந்த சந்திரனுக்கு ஏற்பட்ட ஒரு சங்கடத்தை போக்கினார் விநாயகப் பெருமான். அதாவது விநாயகப் பெருமான் தொந்தையும் தொப்பையுமா இருப்பார் இல்லைங்க, அதனால் அந்த உருவத்தை பார்த்து சந்திரன் என்று சொன்னாலே அப்படி பௌர்ணமியில் பார்த்தீங்கன்னா பலபலன்னு அழகாக இருக்குல்ல. ஆகையினால் சந்திரனுக்கு ஒரு கர்வம், நாம் ரொம்ப அழகாக இருக்கோம் அப்படின்ட்டு. இப்போ ஜாதகத்திலேயே யாருக்காவது லக்னத்தில் சந்திரன் இருக்கின்றது என்று சொன்னால் அவர்கள் வட்டமுகமாக இருப்பார்கள், கொஞ்சம் பொலிவோடு இருப்பார்கள் என்றெல்லாம் ஜோதிட சாஸ்திரமும் சொல்கின்றது அந்த சந்திரனுடைய ஆதிக்கத்தை வைத்து. ஆகையினால் சந்திரன் என்று சொன்னாலே எழிலன், கொஞ்சம் எழில் தரக்கூடியவன் என்று ஒரு பொருளானது உண்டு. ஆகையினால் சந்திரனுக்கு கொஞ்சம் ஆணவம், நம்மை போல உண்டா என்று. எனவே அவன் விநாயகரை பார்த்து அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் எள்ளி நகையாடிட்டான். ஆகையினால் என்ன ஆயிற்று? சந்திரனுக்கு அவனுடைய உருவமானது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தேய்ந்து கொண்டே வர தொடங்கியது. ஆகையினால் சந்திரன் என்ன செய்தான்? மனம் கலங்கினான். அப்பொழுது நாரதர் போன்றவர்கள் ஆலோசனை சொல்ல, விநாயகரையே காலப்புடி, விநாயகரையே வணங்கு என்று சொல்ல அந்த விநாயகப் பெருமானை வணங்கினான் சந்திரன். அவனுடைய தோஷமானது நீங்கியது. அது என்றைக்கு என்று சொன்னால் இந்த சதுர்த்தி நாளில். ஆகையினாலே தான் அந்த தேய்பிறை சதுர்த்தி பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய 4வது நாள் சங்கடகர சதுர்த்தி என்று விநாயகர் வழிபாட்டுக்கு உரிய நாளாக நம்முடைய முன்னோர்கள் வகுத்து தந்தார்கள். அடுத்ததாக இந்த கிரகங்களிலேயே செவ்வாய் கிரகம் இருக்கின்றது அல்லவா? அந்த செவ்வாய் கிரகம் எப்படி என்று சொன்னால் இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்து செவ்வாய் கிரகம் என்று சொல்லக்கூடிய அந்தஸ்தை நவகிரகத்தில் அடைந்தார். ஆகையினால் நாமும் ஒரு அந்தஸ்தை அடைய வேண்டும் என்று சொன்னால், நாமும் ஒரு நல்ல நிலையை அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்தை மேற்கொண்டு விநாயகப் பெருமானை வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் நமக்கும் வாழ்க்கையில் ஒரு உன்னதமான நல்ல நிலைமை வரும் என்று சொன்னால் மிகையல்ல என்று தெரிவித்து இப்பொழுது நாம் விநாயகப் பெருமானை வணங்குவோம். வாருங்கள். சங்கடகர சதுர்த்தி நாளாக இருக்கக்கூடிய இந்த நாளில் நாம் அப்படி விநாயகப் பெருமானை வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் நமக்கு நன்மைகள் ஏராளம். இந்த சங்கடகர சதுர்த்தி பாருங்கள், செவ்வாய்க்கிழமையில் வந்ததுன்னு சொன்னாக்க நமக்கு அந்த விநாயகரை வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் அந்த செவ்வாய் பூமிகாரகன் என்ற காரணத்தினாலே,
அதாவது நமக்கு பூமி போன்ற பிரச்சனைகள் தீரும். அதாவது நமக்கு வீடு மனை பிரச்சனை ஏதாவது இருக்கின்றது என்று சொன்னால் அந்த பிரச்சனைகள் நீங்கும். வீடானது பரம சௌக்கியமாக இருக்கும். எனவே செவ்வாய்க்கிழமையில் சங்கடகர சதுர்த்தி வந்தது என்று சொன்னால் நமக்கு நன்மைகள் அற்புதம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு சனிக்கிழமை பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இதற்கு ஸ்திரவாரம் என்று பெயர். அந்த ஸ்திரவாரம் என்று சொல்கின்ற பொழுது நம்முடைய துன்பங்கள் அனைத்தும் நீங்கி நமக்கு வாழ்க்கையில் நன்மைகள் நல்லது ஸ்திரமாக அமைவதற்கு இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் விநாயக பெருமானை அதாவது இந்த சனிக்கிழமையில் வணங்கினோம் என்று சொன்னால் நமக்கு நன்மைகள் ஸ்திரமாக அமையும். அதாவது ஸ்திரமாக அமையும் என்று சொன்னால் நிலையாக அமையும் என்று பொருள். அடுத்ததாக இந்த விநாயகப் பெருமானுடைய வழிபாடு என்று சொல்கின்ற நேரத்தில் இந்த விநாயகப் பெருமான் வட இந்தியாவில் மட்டும்தான் அதிகமாக வழிபட்டார்கள் என்று ஒரு சிலர் மனதிலே எண்ணிக்கொண்டிருக்கலாம். காரணம் என்ன என்று சொன்னால் அங்குதான் கணேஷ் சதுர்த்தி என்றெல்லாம் அப்படி கணேஷ் என்று அந்த விநாயகப் பெருமானை பெருவாரியான மக்கள் வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று. ஆனால் விநாயகப் பெருமானுடைய வழிபாடு மிக மிக தொன்மையானது என்பதற்கு நம்முடைய தமிழ் இலக்கியத்திலேயே பல ஆதாரங்கள் இருக்கின்றன. அதற்கு முதல் ஆதாரமாக இருக்கக்கூடியது என்ன என்று சொன்னால் திருமூலர் திருமந்திரம். அந்த திருமூலர் திருமந்திரம் என்பது 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக திருமூலர் அதாவது 3000 ஆண்டு வாழ்ந்து அதாவது வருடத்திற்கு ஒரு பாடல் என்று அப்படி அவர் எழுதினார் என்பது வரலாறு. ஆகையினால் அந்த திருமூலர் திருமந்திரத்தில் 5 கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே என்று 3000 வருடங்களுக்கு முன்பாகவே விநாயகப் பெருமானை அவர் துதித்திருக்கின்ற காரணத்தால் 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட மிக மிக பழமையான வழிபாடு விநாயகருடைய வழிபாடு என்பது நமக்கு தெரிய வருகின்றது. அதற்கடுத்ததாக அன்பர்களே மணிமேகலை அந்த இலக்கியத்தில் சீத்தலை சாத்தனார் குறிப்பிடுகின்ற பொழுது அதாவது 2ஆம் நூற்றாண்டில் தோன்றிய இலக்கியம் அந்த மணிமேகலையில் சீத்தலை சாத்தனார் குறிப்பிடுகின்ற பொழுது அமர முனிவன் தனாது கரகம் கவிழ்த்த காவிரி பாவை அதாவது இந்த காவிரியினுடைய தோற்றத்தை பற்றி இந்த காவிரியை நமக்கு கொடுத்தவர் யார் என்று சொன்னால் அகத்தியர். அந்த வரலாறை அப்படி சுருக்கமாக குறிப்பிடுகின்றார் மணிமேகலை இலக்கியத்தில். நாம் அதை கொஞ்சம் சிந்திப்போம். எப்படி என்று சொன்னால் கைலாயத்திலிருந்து அகத்தியம்பெருமான் கமண்டலத்தில் காவிரியை எடுத்துக்கொண்டு சிவபெருமானுடைய கட்டளையின் அடிப்படையில் வந்து கொண்டிருக்கின்றார். அப்படி வந்து கொண்டு இருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் குடகுமலை பகுதிக்கு வந்தார் அகத்தியம்பெருமான். அந்த அகத்தியம்பெருமான் கமண்டலத்தை அப்படி கீழே வைத்துவிட்டு தன்னுடைய நித்திய நியமங்களை அவர் செய்ய தொடங்கினார். அதாவது நித்திய பூஜைகள் அனுஷ்டானங்கள் போன்றவற்றை அவர் செய்ய தொடங்கினார். அவர் அப்படி செய்து கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் விநாயகப் பெருமான் என்ன செய்தார்? காகையினுடைய வடிவத்திலே வந்து காகம் வடிவத்திலே வந்து அந்த கமண்டலத்தின் மீது அமர்ந்து அப்படியே கமண்டலத்தின் மீது காகம் அமர்ந்ததை என்று அகத்தியர் அப்படி கையை தூக்கி அந்த காகத்தை விரட்ட முற்பட அது ஒரு உந்திக்கிட்டு அப்படி ஒரு புஷ் பண்ணிக்கிட்டு அந்த காகம் புறப்படுகின்ற நேரத்தில் கமண்டலத்தில் இருந்த தீர்த்தம் அப்படியே கவிழ்ந்தது. அது பெருகியது தான் விரிந்தது. அதுதான் காவிரி என்று அழைக்கப்படுகின்றது. அந்த காவிரியை இப்படி அந்த விநாயகப் பெருமான் காக வடிவத்திலே வந்து கவிழ்த்த அந்த வரலாற்றை மணிமேகலை இலக்கியத்தில் சொல்கின்ற பொழுது அமர முனிவன் தனாது கரகம் கவிழ்த்த காவிரி பாவை என்று குறிப்பிட்டார். அகத்தியர் நமக்கு கொடுத்தது அகத்தியம் என்று சொல்லக்கூடிய இலக்கணம். அகத்தியர் நமக்கு கொடுத்தது தமிழ். அகத்தியர் நமக்கு கொடுத்தது காவிரி. அன்பர்களே, இப்பொழுது அந்த காவிரியை கமண்டலத்தில் இருந்து அப்படி கவிழ்த்த அந்த வரலாற்றிலும் அந்த செய்தியிலும் ஒரு தத்துவம் இருக்கின்றது. அது என்ன என்பதை நாம் அடுத்த பகுதியில் பார்ப்போம். இப்பொழுது நாம் விநாயகப் பெருமானை ஒரு பக்தி பாடலோடு தரிசிப்போம். பாருங்கள். சங்கடகர சதுர்த்தி நல்ல நாளாக இருக்கக்கூடிய இந்த நாளில் நாம் விநாயகப் பெருமானுடைய பெருமையை சிந்தித்துக் கொண்டு விநாயகர் தரிசனத்தையும் செய்து கொண்டிருக்கின்றோம். சென்ற பகுதியில் சிந்திக்கின்ற பொழுது அகத்தியர் கமண்டலத்தில் தீர்த்தத்தை கொண்டு வந்தார். அதை காகத்தின் வடிவத்திலே வந்த விநாயகப் பெருமான் காவிரி நமக்கு கிடைப்பதற்கு அருள் செய்தார் என்று பார்த்தோம். இதில் அமைந்திருக்கக்கூடிய தத்துவம் என்ன என்று சொன்னால் கமண்டலம் என்று சொல்லக்கூடியது நம்முடைய உடம்பு.
அந்த உடம்புக்குள்ளே ஆத்மா இருக்கின்றது. எப்படி கமண்டலத்திற்குள் தீர்த்தம் இருந்ததோ அதை போல விநாயக பெருமான் அப்படி காகத்தின் வடிவத்திலே வந்து அந்த கமண்டலத்தை கவிழ்க்க அதிலிருந்து அந்த தீர்த்தம் அந்த நீரானது வெளியேறியது என்று பார்க்கின்ற நேரத்தில் இந்த கூட்டுக்குள், அதாவது இந்த உடலுக்குள் அடைபட்டு இருக்கக்கூடிய ஆன்மா விநாயக பெருமானுடைய வழிபாட்டின் காரணமாக விடுதலை பெற்று நல்ல கதியை சென்று அடைகின்றது என்று ஒரு அற்புதமான தத்துவமானது இந்த காவிரி வந்த கதையில் அமைந்திருக்கின்றது என்று சொன்னால் மிகையல்ல. அன்பர்களே, இப்பொழுது விநாயக பெருமானுடைய வழிபாடு என்று சொல்கின்ற நேரத்தில் தத்துவ மகத்துவங்கள் நிரம்பியது விநாயக பெருமானுடைய வழிபாடு. அதாவது விநாயக பெருமானுடைய வழிபாட்டில் ஈச் அண்ட் எவரி பார்ட் எப்படி என்று சொன்னால் அற்புதமான தத்துவங்களை உள்ளே அடக்கி இருக்கக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. அந்த விநாயக பெருமானுடைய வழிபாட்டில் நாம் முக்கியமாக படைப்பது என்ன என்று சொன்னால் மோதகம். மோதகம் என்று சொன்னால் கொழுக்கட்டை. நம்ம அதை பார்ப்போம். எப்படி என்று சொன்னால் அந்த கொழுக்கட்டையானது அரிசி மாவினாலே செய்யப்பட்டு உள்ளே பூர்ணம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான தேங்காய் கலந்த இனிப்பு, அதாவது வெல்லப்பாகு அதற்குள்ளே இருக்கும். அந்த பூர்ணம் என்று சொல்லக்கூடிய அந்த அரிசி மாவினாலே ஆக்கப்பட்ட சொப்பு மாதிரி இருக்கக்கூடிய மேல் அமைப்பு இருக்கின்றதல்லவா, அது என்ன என்று சொன்னால் அதுதான் நம்முடைய சரீரம், அதுதான் நம்முடைய உடம்பு. உள்ளே இருக்கக்கூடிய அந்த பூர்ணம் இருக்கின்றதல்லவா, அதுதான் ஆத்மா. எனவே அந்த ஆத்மா எப்பொழுதும் இணையாக அப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு விநாயகருடைய அருளானது நமக்கு தேவை என்ற கருத்தின் அடிப்படையிலே தான் அந்த விநாயக பெருமானுக்கு மோதகத்தை, கொழுக்கட்டையை படைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஏற்பாட்டை, வழிபாட்டு முறையை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அந்த மோதகம் என்று சொல்கின்ற நேரத்தில் மோதகத்தை நாம் விநாயக பெருமானுக்கு படைக்கின்ற பொழுது அதை அழகாக ஒரு ஸ்லோகத்தில் குறிப்பிடுகின்ற பொழுது முதாகராத்த மோதகம் சதா விமுக்தி சாதகம் என்று குறிப்பிடுவார்கள். எப்படி என்று சொன்னால் அந்த மோதக கையோடு இருக்கக்கூடிய விநாயக பெருமானை நாம் வழிபாடு செய்வதன் காரணமாக நமக்கு என்ன பலன் என்று பார்க்கின்ற பொழுது நம்முடைய பாதகங்கள் நீங்கும், அதாவது பாவங்கள் நீங்கும். மோதகமுடைய விநாயகரை, மோதகத்தை படைத்து நாம் வழிபாடு செய்வதன் காரணமாக நமக்கு நீங்குவது பாதகம். வாழ்க்கையில் நமக்கு பிறகு கிடைப்பது சாதகம். எனவே சாதகம் என்று சொன்னால் நன்மை என்று பொருள். இப்படி நன்மையை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான வழிபாடு என்ன என்று சொன்னால் விநாயக பெருமானுடைய வழிபாடு. அதிலும் குறிப்பாக சங்கடகர சதுர்த்தி நாளில் இந்த விநாயக பெருமானை வழிபாடு செய்வது என்பது நமக்கு சகலவிதமான நன்மைகளை தரும் என்று சொன்னால் மிகையில்லை என்று தெரிவித்து, விநாயக பெருமானுடைய அருளால் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாழிய நலம்.